இயக்குனரும் நடிகருமா இருந்த கே பாக்யராஜ் நேரடியா இயக்கின முதல் ஹிந்தி திரைப்படம் தான் 1986 வெளியான ஆக்ரி ராஸ்தா. பாலிவுட் சினிமாவோட ஆங்கிரி யங்மேன் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரரான நடிகர் அமிதாப் பச்சனுக்கு ஆங்கிரி யங்மேன், ஆங்கிரி ஓல்டுமேன் அப்படிங்கிற 2 கதாபாத்திரம் இந்த படத்துல. அப்படி டபுள் ஆக்ஷன்ல நடிகர் அமிதாப் பச்சன் நடிச்சு இந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாலிவுட்ல பாக்யராஜ் இயக்கின 3 படங்கள்ல மகத்தான வெற்றி அடைஞ்ச ஒரே திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா தான். ஆனா ஆக்ரி ராஸ்தா படத்தை இயக்கும் போது பாக்யராஜுக்கு சுத்தமா ஹிந்தியே தெரியாது. பாக்யராஜுக்கு எப்படி ஹிந்தியே தெரியாதோ அதே மாதிரி நடிகர் அமிதாப் பச்சனுக்கு சுத்தமா தமிழே தெரியாது. அவங்க 2 பேருக்கும் பொதுவான புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே மொழியா இருந்தது இங்கிலீஷ் மட்டும்தான். படத்தோட கதைய அமிதாப் பச்சன்ட்ட பாதி இங்கிலீஷ்லயும் பாதி சைகைகளாலையும் சொல்லி புரிய வச்சாரு பாக்யராஜ். கதையை கேட்ட அமிதாப் பச்சன் சூப்பர் அப்படின்னு சொன்னார். ஆக்ரி ராஸ்தா படத்துக்கு முன்னாடியே பாக்யராஜோட பேரு பாலிவுட் பூராவும் பிரபலமா பேசப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் தமிழ்ல பாக்யராஜ் இயக்கியிருந்த மௌனகீதங்கள் படத்தை ஹிந்தில ஏக் ஹை பூல் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் செய்யப்பட்டு ஜிதேந்திரா நடிச்சு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த 7 நாட்கள் படமும் ஹிந்தில யோ சார் தீன் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் செய்யப்பட்டு அனில் கபூர் நடிச்சு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த படத்தையெல்லாம் தாண்டி முந்தானை முடிச்சு படத்தோட ஹிந்தி ரீமேக்கான மாஸ்டர் ஜி படம் கொடுத்த வெற்றி ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமாவையும் பாக்யராஜ் பக்கம் திரும்ப வச்சுச்சு. 1985 இயக்குனர் பாரத ராஜா இயக்கி ரேவதி, ராதா, கமலஹாசன் நடிச்சு வெளியான திரைப்படம் தான் ஒரு கைதியின் டைரி. படத்துல கதை திரைக்கதை பாக்யராஜ் எழுதியிருந்தாரு. இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் ஆக்ரி ராஸ்தா. ஆரம்பத்துல நடிகர் அமிதாப் பச்சனுக்கு இந்த படம் பெரிய அளவுக்கு ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பாக்யராஜ் ரீமேக் செஞ்ச 3 படங்கள் நல்ல ஓடினாலும் அந்த 3 படங்களுமே குடும்ப பாங்கான படங்கள். அதோட அமிதாப் பச்சன் தான் ஒரு மாஸ் ஹீரோவா இருந்ததுனால தன்னை வச்சு ஒரு ஆக்ஷன் திரைப்படம் எடுத்து அதை வெற்றி அடைய வைக்க முடியுமா பாக்யராஜால அப்படிங்கிற சந்தேகம் அமிதாப் மனசுல இருந்துச்சு. அப்ப பாக்யராஜோட அசிஸ்டண்டா இருந்தது நடிகர் பார்த்திபன். பாக்யராஜும் பார்த்திபனும் சேர்ந்து அமிதாப்புக்கு படத்தோட கதையை புரிய வச்சு படத்தை எடுக்கிறாங்க. ஒரு சிம்பிளான கதை தான் ஆக்ரி ராஸ்தா. இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே ஒரு கைதியின் டைரி படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்ரி ராஸ்தா படத்தோட படப்பிடிப்புல பாக்யராஜுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் இடையில நிறைய மோதல் வருது. கதைப்படி படத்துல ஒரு நீளமான வசனத்தை அமிதாப் இங்கிலீஷ்லயே பேசணும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. அதெல்லாம் இங்கிலீஷ்ல என்னால பேச முடியாது அப்படின்னு அமிதாப் மறுத்துறாரு. ஏன் இங்கிலீஷ்ல பேச முடியாது அப்படின்னு பாக்யராஜ் அமிதாப்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி பெரிய வசனங்கள் எல்லாம் நான் இங்கிலீஷ்ல பேசினா பாக்குற என்னோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, அதனால என்னால இங்கிலீஷ்ல பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு பாக்யராஜ் புடிவாதமா இருந்ததுனால கடைசியா அமிதாப் ஒத்துக்கிறாரு. ஒரு வழியா படப்பிடிப்பு முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை போய் பார்த்த அமிதாப் பச்சன் மொழி முக்கியம் கிடையாது, உணர்வுகள் தான் முக்கியம் அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கிட்ட சொல்றாரு. அதோட நடிகர் அமிதாப் பச்சன் ஒரு ஹிந்தி வானொலி நிகழ்ச்சிக்கு கொடுத்த பேட்டியில 80கள்ல நான் நடிச்ச ஆக்ஷன் படங்கள் எல்லாம் எனக்காக ஓடுனுச்சு அப்படின்னு சொன்னா, பாக்யராஜ் இயக்கின ஆக்ரி ராஸ்தா அப்படிங்கிற படம் மட்டும் அவரோட திரைக்கதைக்காகவே ஓடுனுச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அதோட ஒரு கைதியின் டைரி படத்தோட ரீமேக் ஆக்ரி ராஸ்தாவா இருந்தாலும் 2 படங்களோட கிளைமேக்ஸுமே வேற வேற. தமிழ்ல ஒரு கைதியின் டைரி படத்தை ஷூட் பண்ணும்போது பாக்யராஜ் சொன்ன கிளைமேக்ஸை பாரத ராஜா வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். அதே படத்தை பாக்யராஜ் ஹிந்தில ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு ரீமேக் பண்ணும்போது ஏற்கனவே பாக்யராஜ் சொன்ன கிளைமேக்ஸ் தான் படத்துல வச்சிருந்தாங்க. பாக்யராஜ் சொன்ன கிளைமேக்ஸை ஆக்ரி ராஸ்தா படத்துல வச்சிருந்ததுனால 5-6 லட்சம் வரையும் செலவானுச்சு. தமிழ்ல ஒரு கைதியின் டைரி படத்துல சத்ரபதி சிவாஜி சிலையில மேக்கப் போட்டு கமலஹாசன் மலேசியா வாசுதேவனை கொல்ற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஹிந்தில பாதாள சாக்கடைக்குள்ள கிளைமேக்ஸ் சீனை எடுத்திருப்பாங்க. ஹிந்தியே சுத்தமா தெரியாம இயக்குனர் பாக்யராஜ் நடிகர் அமிதாப் பச்சனை வச்சு எடுத்த ஆக்ரி ராஸ்தா படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சு விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரிய சாதனையை பண்ணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.